ஹே கைஸ்! இன்னைக்கு நாம எங்க கிளம்பிட்டோம்னா, முருகன் கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம். இந்த முருகன் கோயில் லொக்கேட் ஆயிருக்க இடம்னு பார்த்தா, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம், புன்னம் கிராமம், பாலப்பாளையங்கிற ஊர்ல தான் இந்த கோயிலானது வந்து லொக்கேட் ஆயிருக்கு. சரி இந்த முருகன் கோயிலுக்கு நாமளும் போலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பி நாங்களும் வந்ததுல முருகன் கோயிலுக்கு பக்கமா நாங்களும் வந்து ரீச் ஆயிட்டோம். இந்த முருகன் கோயில் வந்து சொன்னதுன்னு பார்த்தா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் வந்து சொல்லியிருந்தாரு. ப்ரோ இந்த மாரி எங்க ஊர்ல ஒரு முருகன் கோயில் வந்து இருக்கு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. நானும் எங்க மாமாவும் அடுத்து டிஸ்கஷன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு, சரி நாமளும் இந்த கோயிலுக்கு வந்து போலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். கிளம்பி நாங்களும் கோயில் லொக்கேட் ஆயிருக்க இடத்துக்கு வர ரோட் எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. நல்லா நேச்சராவும் இருந்துச்சு இந்த ரோடு எல்லாமே. இந்த பாலப்பாளையங்கிற ஊர்லேருந்து எங்க ஊருக்கு ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 15 கிலோமீட்டர்ல இருக்க எனக்கே இவ்வளோ நாளா இந்த முருகன் கோயில் வந்து தெர்ல. இந்த முருகன் கோயில் நெறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நாங்க இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அப்படி புடிக்கலனா டிஸ்லைக்கும் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நாங்களும் அப்படியே அங்க கோயிலுக்கு எல்லாமே ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் அப்படியே நாங்களும் சுத்தி பார்க்கறக்கு ஆரம்பிச்சோம். சுத்தியும் பார்க்கறக்கு இடம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஃபோட்டோ எல்லாமே எடுக்கிறதுக்கு மரம் எல்லாமே இங்க நெறைய இருந்துச்சு. அது கீழலாம் ஃபோட்டோ கிளிக் வேற லெவல்ல எடுக்கலாம். முருகன பார்க்க போலான்னு சொல்லிட்டு நாங்களும் கீழ நின்னு சாமிய கும்பிட்டு முடிச்சுட்டு படிக்கட்டு ஏறதுக்கு வந்து ஆரம்பண்ணோம். இந்த மாரி உங்களுக்கும் கோயிலெல்லாம் தெரியும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அந்த கோயில வந்து விசிட் பண்ணலாம். அப்புறம் நாங்களும் படிக்கட்டு எல்லாமே ஏறி கொஞ்சம் தூரம் வந்தோனே அப்படியே விநாயகர் சிலை வந்து வச்சிருந்தாங்க. சரி விநாயகர வந்து ஃபர்ஸ்ட்டு கும்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மேல முருகன போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு விநாயகர வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு, அடுத்து நாங்களும் படிக்கட்டு ஏறதுக்கு வந்து கன்டின்யூ பண்ணோம். கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு 50 படிக்கட்டுக்கு மேல ஏறியிருப்போம். எங்களுக்கு கொஞ்சம் களைப்பா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாங்களும் கன்டின்யூ பண்றதுக்கு ஆரம்பிச்சோம். அப்படி நாம வந்த கோயிலோட நேம்னு பார்த்தா, அருள்மிகு ஸ்ரீ பாலகிரி முருகன் திருக்கோயிலுக்கு தாங்க நாமளும் வந்திருந்தோம். நாமளும் ஃபுல் படிக்கட்டும் கம்ப்ளீட் பண்ணி வந்ததுக்கப்புறம், இந்த மாரி சிலை எல்லாமே வச்சிருந்தாங்க. சிலை எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த சிலை எல்லாமே அப்படியே பார்த்துட்டு, அங்கேயும் நின்னு சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு, இன்னும் நம்ம முருகன பார்க்கறக்கு கொஞ்சம் படிக்கட்டு வந்து ஏறி மேல போய் தான் பார்க்குற மாரி இருக்கும். மொத்தமா இந்த கோயில்ல எத்தன படிக்கட்டு இருக்குன்னா, ஒரு 150 படிக்கட்டு வந்து இருக்குங்க. 150 படிக்கட்டு கம்ப்ளீட் பண்ணா நம்ம முருகன வந்து பார்த்துரலாம். நாங்களும் 150 படிக்கட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சுத்தி இருக்க எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு, நம்ம முருகன வந்து பார்த்துட்டோம். இந்த கோயிலுக்கு நம்ம 2 வீலர், 4 வீலர்லயும் வந்துக்கலாம். பாலகிரி முருகன் எப்படி தோன்றுனார்ன்னு பார்த்தா, ஒரு 80 ஆண்டுக்கு முன் பாலப்பாளையத்தில பாலகன்னு ஒருத்தர் கனவுல பார்த்தீங்கன்னா, நான் இந்த பாலகிரி மலையில வந்து தோன்றிருக்கேன். அங்க வந்து தரிசிக்குமாறு வந்து அவரு கனவுல வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த பாலகிரி மலையானது பார்த்தா வந்து உருவாகி இருக்குதுங்க. இங்க நின்னு பார்க்கறக்கு வியூ எல்லாமே பார்க்கறக்கு அங்கருந்து சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் அங்க எல்லாமே சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு, வீட்டுக்கு வந்து கிளம்புறக்கு ஆரம்பிட்டோம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா பாய்.